இன்றைக்கி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் உங்கள் மனநிலையில் ஆழ்ந்து பதிஞ்சிருக்கிற விஷயங்களை தான் நீங்கள் உங்களை நோக்கி இருக்கிறீங்க. அது நீங்கள் சிந்திச்சிட்ருக்க விஷயங்கள். ஸோ இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் நடந்ததாக இருக்கட்டும், நடந்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், நடக்க போகிறதா இருக்கட்டும், எந்த விதமான நிகழ்வுகளையும் நீங்கள் உங்களை நோக்கி உங்கள் சிந்தனைகள் மூலியமாக இருக்கிறீங்க. ஈர்ப்பு விதிங்கிறது உங்களை நீங்கள் ஒரு காந்தமாக நினச்சிக்கிறதுக்கு ஒப்பானது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நான் நினச்சேன் அது நடந்தது அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே அது உங்கள் நினைவுகள் மூலியமாக தான் ஈர்க்கப்பட்டிருக்கு. நீங்கள் விரும்புகிற விஷயம் எதையும் பெறலாம், அடையலாம். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை நீங்கள் உங்களை நோக்கி ஈர்த்துக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களை சுற்றி நிறையவே இருக்குது. அதில் எல்லாமே நீங்கள் உங்கள் கண்ணை திறந்து கவனிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. பொதுவாகவே ஒத்தவை தன்னை ஒத்தவற்றை தான் ஈர்க்கும் அப்படிங்கிற ஈர்ப்பு விதி சொல்லுது. எண்ணங்கள் நம்மளுடைய காந்த சமிக்கையில் வெளியனுப்பி அதுக்கு ஒத்து போகிற விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்குது. இது மட்டும் இல்லாமல் மக்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடந்தது நீங்கள் பார்த்துருக்கலாம். உடற்பிணி நீக்கம், செல்வந்தர் ஆகிறது, வெற்றி மேலே வெற்றி அடைகிறது. எடுத்துக்காட்டு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் லைஃப்லேயே உங்களுக்கு நடந்த நிகழ்வுகளாக இருக்கும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியம் இந்த விஷயத்தை சொன்னோன்னே எல்லாரும் நினச்சி பயப்படுற ஒரே விஷயம் அப்படின்னா, என்னோடய எதிர்மறையான எண்ணங்கள் நிறையா நான் நினச்சிருக்கேன், அதை உங்கள் எண்ணை நோக்கி ஈர்த்து வேணும் அப்படிங்கிறது. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, எதிர்மறையான எண்ணங்களை காட்டிலும் நேர்மறையான எண்ணங்களுக்கு 100 மடங்கு அதிக சக்தி உண்டு. இது ஓரளவுக்கு உங்களுடைய மனக்கவலையை போக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டாக டிசிஷன் மேக் பண்ணி அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் அடையும். ஈர்ப்பு விதி எப்பயுமே ஒரு ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ள விதி. அது எதையுமே நீங்கள் கேட்ட எதையுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லும், அது எப்பயுமே கொடுக்குறேன்னு தான் சொல்லும். ஸோ நீங்கள் கேட்குற விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ அதை உங்களுக்கு கேளுங்க. உங்களுக்கு நீங்கள் எது வேணான்னு சொல்லி எவ்வளோ ஒரு வேணான்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தை ஒதுக்குறீங்களோ அந்த விஷயம் அவ்வளோ வேகமாக உங்களை நோக்கி வந்தடையும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு இறுக்கமான நிலையிலையும் ஒரு கோபமான சூழ்நிலையிலையும் நீங்கள் இருந்திருப்பீங்க. அப்படின்னா நீங்கள் சந்தோஷமான விஷயங்களை ஈர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு சந்தோஷமான விஷயங்களை நோக்கி நீங்கள் செலுத்தணும். உங்கள் உணர்வுகளை சந்தோஷமான மனநிலையில் நீங்கள் இருக்கணும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துட்டு நம்ம ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் மனநிலையை பாசிட்டிவாக மாற்றுங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் நம்ம லைஃப் மாறும், நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. அது உங்கள் ஃப்யூச்சர்லேயே தான் இருக்கும். ஸோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் உங்கள் மனசில் கற்பனையாக நினைக்க ஆரம்பிங்க. ஸோ அது உங்கள் மனநிலையில் இருக்கிற நெகட்டிவான தாட்ஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணும். கொஞ்சம் ரிமூவ் பண்ணாலே நீங்கள் உங்கள் மனநலவில் ஓரளவுக்கு தேறிடுவீங்க.